அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எழுந்தது 8 மணிக்கு, பாட்டு மட்டும் அதிகாலம் தேடுகிறேன் பாட்டா? டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் லேட்டா? சரி, நாளைக்காச்சும் சீக்கிரமாக எழுந்துப்போம். சரி, பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இன்றைக்கி நமக்கு என்ன வந்திருக்கு? சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தும் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனப்படி உம்மை தேடுகிற ஒருவருக்கும் நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா அவமானங்கள், தோல்விகள், செருப்படிகள்? ஏன் ஏசப்பா? ஏன் சொல்லுங்க ஏசப்பா, சொல்லுங்க. ஏன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பண்றதெல்லாம் இவன் இஷ்டத்துக்கு, ஆனா பழி மட்டும் என் மேல போடுவான். இவனை என்ன பண்ணலாம்? இந்த வரேன். பீட்டர். யார் என்ன கூப்பிட்டது? பீட்டர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னியே. நீ உன் தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் இன்று வரை உன்னை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து உன்னை எல்லா நாச மோசங்களுக்கும் பாதுகாத்து வருகிறேனே, அவர் நான் தான். ஏசப்பா, நீங்களா? அதுவும் என் வீட்டுக்கா? நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும். நீ பைபிள் படிச்சப்போ சங்கீதம் 34:10 படிச்சியே. இப்போ சங்கீதம் 37:5 படி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ வர உன் லைஃப்பில் எல்லா முடிவுகளையும் நீ தான் எடுக்கிற. அதனால தான் உனக்கு இத்தனை தோல்விகள், அவமானங்கள். ஆமாம் ஏசப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நான் நல்லா தான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் என் லைஃப்பில் எல்லா முடிவும் நானே தான் எடுத்துக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த நிலமை. கவலைப்படாத பீட்டர், எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன். இந்த சேர் தான் உன் வாழ்க்கைக்கான டிசிஷன் சேர். இந்த சேரில் நீ உட்காந்து உன் லைஃப்கான டிசிஷன் நீ எடுக்க போறியா, இல்லை இந்த சேரில் நான் உட்காந்து உன் லைஃப்கான டிசிஷனை நான் எடுக்கவா? இல்லை ஏசப்பா, நீங்களே உட்காந்து என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணுன்னு நீங்களே முடிவெடுங்க ஏசப்பா. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. பீட்டர், ஃபோனில் என்ன ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்க? ஏசப்பா, ஃபோனில் உங்கள் வார்த்தையாக தான் படிச்சுன்னு இருக்கேன். என் வார்த்தைகளா? ஆமாம் ஏசப்பா, ஃபோனில் நான் பைபிள் தான் படிச்சுன்னு இருக்கேன். பீட்டர், பனைமரத்து கீழே உட்காந்து பாலை குடிக்கிறேன்னு சொல்கிற. இந்த பைபிள் உன் கைக்கு வருவதற்கு முன்னாடி எத்தனை தடைகளை தாண்டி எத்தனையோ பரிசுத்தவான்களோட உயிரை விலைக்கிரயமாக கொடுத்து வந்திருக்கு. பக்கத்திலே பைபிள் இருக்கும் பொழுது ஃபோனில் படிக்கலாமா? சரிங்க ஏசப்பா, இனிமேல் உங்கள் வார்த்தையை நான் பைபிளில் தான் படிப்பேன், ஃபோனில் இல்லை. ஹாய் பீட்டர், என்ன இங்கே கொஞ்சம் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணால் இப்படி புலம்பாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம்ல? ஆமாம், என்னை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்க க்யூவில் நிற்கிறாங்க. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா? இந்நேரம் எனக்கு மட்டும் வெளிநாட்டில் வேலை கட்சிருந்ததுன்னா என்னோட ரேஞ்சே வேறு. பீட்ரு, முதல்ல பீட்ரு ஒரு நிறுத்து. இந்த காலத்துலலாம் சம்பளம் ஒரு மேட்ரே இல்லைப்பா. நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு ஐஃபோன் வச்சுட்டு பைக்கில் சும்மா சர்ன்னு போனேன்னு வச்சுக்கேன், உன் பின்னாடி பொண்ணுங்க க்யூவில் வருவாங்க தெரியுமா? பீட்டர், பெண்களை பற்றி எவ்வளோ தவறாக பேசுகிறான் பாரு இவன். டெக்லஸு, நான் வாங்குகிற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஐஃபோன் தான் எனக்கு குறைச்சல். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை பீட்ரு. என்னடா சொல்கிற டெக்லஸு? ஆமாம் ப்ரோ, இப்போல்லாம் கிரெடிட் கார்டு இருந்தால் போதும், இந்த உலகத்தில் அம்மா அப்பா தவிர அவர் எதனாலும் வாங்கலாம். இந்த பார், நேற்று ஆன்லைனில் ஒரு லேட்டஸ்ட் ஐஃபோன் 17 Pro Max வாங்கினேன். அதோட விலை 1,50,000 ரூபா. என்னது, 1,50,000 ரூபாவா?
1,50,000 இல்லை, ஜஸ்ட் 1.5 lakhs தான். நான் வாங்குற சம்பளத்துக்கு எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு? யோ, என்னையா சும்மா சம்பளம்ன்ட்டு? இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போவுமே அப்டேட்டாக இருக்கணும். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத. என் பேங்க் கிரெடிட் கார்டில் 10 lakhs லிமிட் இருக்குது. நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். மாதம் வெறும் 15,000 தான். 12 EMI. இந்த மாடல் ஓகேவான்னு உனக்கு பாரு. பீட்டர், இஎம்ஐ வேண்டாம். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உனக்கு என்ன தேவை, அது உனக்கு எப்போ தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். வாவ், ஃபோனு நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கு. இதில் மட்டும் நான் ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் போட்டேன்னு வச்சுக்கேன், சும்மா லைக்கு பிச்சிக்கும். நோ பீட்டர், நோ. ஓகே டக்ளஸ், இந்த மாடல் ஐஃபோன் தான் எனக்கு வேணும். தென் ஓகே, நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறேன். அப்பாடா, ஓகே சொல்லிட்டான். என் கார்டில் இவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததால எனக்கு 20%, ஆக மொத்தம் 30,000 லாபம். டக்ளஸு கலக்கடா. பீட்டர், ஓகே பாய். ஐயோ ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நாம் 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தோம்? என் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும்னு. ஆனால் நீ என்ன பண்ண இப்போ? நீயே சொல்லு. நான் இந்த சேரில் உட்காந்து முடிவு எடுக்கணுமா, இல்லை நீயே உட்காரியா? நான் இல்லை ஏசப்பா, நீங்களே இந்த சேரில் உட்காருங்க. இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நான் போகிற சர்ச்சில் நல்லா ஒர்ஷிப் பண்ணுறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ப்ரேயர் பண்ணுறேன். ஆனாலும் இந்த உலக ஆசை என்னை பூச்சி இழுக்குது ஏசப்பா. நான் என்ன பண்ணுறது? செத்துடு. ஏசப்பா, என்ன சொல்கிறீங்க? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருன்னு சொல்ல வந்தேன் பீட்டர். உன் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாய் கிறிஸ்துவோடும் இருப்பதாக என்று பைபிளில் நீ படிக்கலையா? உன் ஐக்கியம் உலகத்தோடு இருந்தா நீ உலகத்தை எப்படி ஜெயிப்ப? உன் ஐக்கியம் எப்போதும் என்னோடு இருந்தா நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் உலகத்தை ஜெயிக்கலாம். பீட்டர் பிரதர், பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உள்ளே வரலாமா? வாங்க, உள்ளே வாங்க. இன்னும் எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இவர் பெயர் தான் ஜான். கெலிஸில் இருக்குல்ல சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், அங்கேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு அவங்க சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ஜெப முகாம் இருக்குது. அதில் நீங்கள் தான் ஸ்பெஷலாக வந்து வர்ஷிப் பண்ணணும் பீட்டர். பிரதர், நான் தான் உங்களை ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணேன். போன வாரம் நம்ம சர்ச்சில் நீங்கள் பண்ண ஆராதனை இருக்கே, அது வேற லெவல். அதுவும் அன்னைக்கு நீங்கள் போட்டிருந்த அந்த ஆலிவ் கிரீன் கலர் ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். ரொம்ப தேங்க்ஸ். சிம்சோன் தெளிலால கண்ணுக்கு பிரியமானவள்னு சொன்னான். உடனே கண்ணை பிடுங்கிட்டாங்க. நீ பல்ல வேற காட்டுற, பார்த்துக்கோ, உன் பல்ல பிடுங்க போகிறாங்க. ஆமாம் பிரதர், ரியா சொன்ன மாதிரியே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் நீங்கள் பண்ண ஆராதனை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாமே என்னோட டேலண்ட்டு தான். இல்லை இல்லை, எல்லாம் ஏசப்பாவோட கிருபை தான். அப்புறம் பிரதர், என்ன டைமிங்கு, எப்போ வரணும்? பிரதர், நாளைக்கு எங்கள் சர்ச்சில் சரியாக ஈவினிங் 6 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 6:30லேருந்து 7:30 மணி வரை 1 மணி நேரம் நீங்கள் ஆராதனை பண்ணால் போதும். ஜான் ப்ரோ, ஆராதனை ஆரம்பிக்கிறது தான் என் கையில் இருக்குது, முடிக்கிறது என்னவோ ஆவியானவர் கையில் தான் இருக்குது. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்படுவதாக என பைபிளில் நான் சொல்லியிருக்கேனே பீட்டர். ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிற நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். ஓகே பிரதர், நாளைக்கு எங்கள் சர்ச்சில் உங்களை பார்க்குறேன். சரியான டைமுக்கு வந்துருங்கண்ணே. ஹாய், பாய். பாய் பாய். சோத்ர சிஸ்டர். ஸ்தோத்திரம் பிரதர். என்ன பீட்டர், என்ன நடக்குதுங்க? என் கண்ணோடு உடன்படிக்கையை பண்ணிய நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாக இருப்பது எப்படி ஏசப்பா? இந்த மாதிரி டயலாக் சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். ஆமாம், என்ன பீட்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல? ஆமாம் ஏசப்பா,
உங்களுக்காக நான் ஊழியை செய்ய போகிறேன்ல, அந்த சந்தோஷம்தான். அப்படி தெரியலையே. சிம்சோனையும் தாவீதையும் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்க. சரிங்க ஏசப்பா. ஹாய் பீட்டர். ஹாய் டயனா. ஹாய் பீட்ஸ். ஹாய் சாலினி. 2 அறந்துவாலும் எப்படி இருக்கீங்க? வாட் சர்ப்ரைஸ், ஃபோன் பண்ணாமல் வந்திருக்கீங்க? ஆமாம், ஃபோன் பண்ணால் சர்ச்சில் இருக்கேன், யூத் மீட்டிங்கில் இருக்கேன், ஸ்பெஷல் மீட்டிங்கில் இருக்கேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். அதான் ஃபோன் பண்ணாமே வந்தோம். ஆமாம், கேட்கணும்னு இருந்தேன். நாங்கள் உள்ளே வரும்போது வெளியில் 2 பேர் வெள்ளையும் சொல்லையம்மா போனாங்களே, அவங்க என்ன அல்லையா கோஷ்டியா? உன்னை பார்க்க தானே வந்தாங்க? ஆமாம் டயனா, நாளைக்கு அவங்க சர்ச்சில் நான் ஒர்ஷிப் பண்ணுறேன், அதுக்காக தான் என்னை கூப்பிட வந்தாங்க. என்னது, நாளைக்கா? என்ன டைமிங்டா? நாளைக்கு ஈவினிங் 6 o'clock. என்ன சாலினி, ஏதாவது பிளான் இருக்கா? ஆமாம், சூப்பர் பிளான் இருக்குது. நம்ம காலேஜில் நம்ம கூட படித்த நம்ம பேட்ச் பசங்க எல்லாரும் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock கரெக்டாக நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் கேதர் ஆகுறோம். தெரியுமா? செம்மையாக வெயிட் பண்ணுறோம் பீட்டர். நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி தான். பஃபெட்டு, ட்ரிங்க்ஸு, காக்டெயிலு, டிஜே, ஹேங் ஓவர் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். அடடா, நாளைக்கு அவங்கக்கிட்ட நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டேனே. என்ன ப்ரோ, இன்னமும் பழைய பூமர் அங்கிள் மாதிரியே பேசிட்டு இருக்க? சர்ச்செல்லாம் 60-70 வயசுக்கு அப்புறம் போகலாம். இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுற வயசுடா. வயசு போச்சுன்னா எங்கேயும் போக முடியாதுடா. என்ன, வரியா இல்லையா? ஓகே வரேன், ஆனால் என்ன பீட்டர், போறியா? இல்லை, போல என்ன, வரலையா? இல்லை, வர என்ன, போறியா? இல்லை போகல என்ன, வரலையா? இல்லை, ஆமாம் வரேன். பீட்டர், போறியா போகலையா? வரியா வரலையா? வரேன். நாளைக்கு நாம 3 பேரும் பார்ட்டிக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். ஏசப்பா, என்னாச்சு, எங்க இருக்கீங்க? நீ எங்கே தள்ளி விட்டியோ அங்கேயே தாண்டா இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. பீட்டர், மறுபடியும் கேட்குறேன், நீயே சொல்லு. நான் இந்த சேரில் உட்காந்து உன் லைஃப்பில் முடிவு எடுக்கணுமா, இல்லை நீ உட்கார போறியா? நீங்களே உட்காருங்க ஏசப்பா. நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டுட்டேன். நாளைக்கு நான் சர்ச்சுக்கே போகிறேன், ஆனால் என் ஃப்ரெண்டுங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். உன் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுவாங்கன்னு சொல்கிற நீ, ஆனால் நான் வருத்தப்படுவேன்னு உனக்கு தோணலையாப்பா? சரிங்க ஏசப்பா, நான் சர்ச்சுக்கே போகிறேன். சித்தம் செய்வதே எனது வாஞ்சை இயேசுவே. பிரதர் பீட்டர் பிரதர். வாங்க பிரியா, என்ன விஷயம், திரும்பி வந்திருக்கீங்க? நான் முதல்ல வந்தப்ப என்னோட வீட்டு சாவியை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். அதை எடுக்க தான் வந்தேன் பிரதர். அப்புறம் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? பிரியா கேட்டா நான் எப்போவுமே ஃப்ரீ தான். தேங்க்ஸ் பிரதர். நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு ஏசப்பா என் மனசில் ஏவிக்கிட்டே இருக்காரு. நான் எங்கம்மா உன்னை ஏவுனேன்? என்ன விஷயம், தயங்காமல் சொல்லுங்க சிஸ்டர். அது ஒன்றும் இல்லை பிரதர். என்ன, ஒன்றும் இல்லையா? அப்போனா போயிட்டு வாங்க. ஐயோ, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஹியூமர் சென்ஸ் தான். பார்த்துமா, ஹியூமரில் ஆரம்பித்து ரூமரில் முடிய போகுது. சரி, என்னதான் சொல்ல வர, சீக்கிரம் சொல்லு. சரி சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம்? சிஸ்டர்னு கூப்பிடுறத முதல்ல கட் பண்ணுங்க. நமக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. பீட்டர், முதல்ல இவளை கட் பண்ணு, எல்லாம் சரியாயிரும். ஆமாம், நீயும் என்னை பிரதர்னு கூப்பிட்றதுனால எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. சரியா போச்சு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுட்டீங்க. நீங்கள் சர்ச்சில் ஆராதனை பண்ணும்போது நான் எப்போவுமே உங்களையே பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் பாடுற பாட்டு அண்ட் வர்ஷிப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பரலோகமே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அடச்ச, பாட்டை கட் பண்ணுங்கப்பா. பீட்டர், சொல்லு பிரியா.
நான் உங்களுடைய ஒர்ஷிப் ஆராதனை ஊழியத்தில் பங்கெடுத்துக்கலாமா? நீ சொன்னது தேவ சித்தம்னு நினைக்கிறேன் பிரியா. இல்லை இல்லை, இது என் சித்தமே இல்லை. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யலாமா பீட்டர்? ஓகே பிரியா, இது தேவ சித்தமான்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். வா. சோத்திரம் ஏசப்பா, என்னோட விழா எலும்பை நீ காண்பித்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உமக்கு ஊழியம் செய்யவும் உமக்கு ஆராதனை செய்யவும் எங்கள் 2 பேரையும் ஆண்டவரை நீ இணைத்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. முப்பரினுள் அறாதென்று உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்தீங்களே, உங்கள் சித்தத்துக்கு நன்றி ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா, உன் சித்தத்துப்படி நாங்கள் 2 பேரும் உன் அண்டையில் நெருங்கி வருகிறோம் ஏசப்பா. பீட்டர், நான் சொல்கிறத கேளு. இவன் உன் விழா எலும்பே இல்லை. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தன் டயலாக்லாம் பேசினானே, அவனை எங்கேயாவது யாராவது பார்த்தீங்களா? பிரியா, எனக்கு ஓகே தான். என் மனசில் இருக்கிறத நீ அப்படியே சொல்லிட்ட. நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாலும் அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. பாடா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே பீட்டர் டியர், பாய். பாய் டியர். ஏசப்பா, இந்த சந்தோஷமான நேரத்தில் நான் ஒரு பாட்டு பாடவா? பாடு, கேட்குறேன். சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. நிறுத்து பீட்டர், இது என் விருப்பம் இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க ஏசப்பா. நீங்கள் அவசரப்படாதீங்க, ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. நான் நினைக்கிறதும் பிரியா நினைக்கிறதும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. பீட்டர், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா கடலில் கப்பல் மாதிரி சிங்க் ஆயிடுவீங்க. ஏசப்பா, என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உலகம் பூரா சுற்றி உம்முடைய ஊழியத்தை செய்ய போகிறோம் ஏசப்பா. பீட்டர், உன்னுடைய விழா எலும்பு அவ இல்லைப்பா. நீ உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உனக்கு என்ன வேணும்னோ, உன்னோட லைஃப் பார்ட்னர் யாருன்னோ நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஏற்ற துணையை நான் சரியான நேரத்தில் கொடுப்பேன். அதுவரையும் நீ பொறுமையாக இரு. இதுதான் என்னுடைய இறுதியான உறுதியான முடிவு. ஏசப்பா, என் லைஃப்பில் நான் ஏதாவது பார்த்தேன்னா என் கண்களுக்கு பிடிச்சதாக வெளி தோற்றத்தை பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் என் லைஃப்பில் நீங்கள் எப்போதுமே எனக்கு நீங்கள் பெஸ்ட்டாக தான் தருவீங்க. இனிமே உங்கள் சித்தம்தான் என் சித்தம் ஏசப்பா. நான் இப்போது பாடின பாட்டு என்னோடய வாயிலிருந்து தான் ஏசப்பா பாடினேன். ஆனால் நான் பாட போகிறது என்னோடய இதயத்திலிருந்து பாட போகிறேன் ஏசப்பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சபையார் அனைவருக்கும் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று நம் மத்தியில் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வரும் போதகர் பீட்டர் அவர்கள் வந்திருக்கிறார். இன்று அவருடைய சிறு சாட்சியையும் அவருடைய ஆராதனை மற்றும் தேவ செய்தியை கேட்கவிருக்கிறோம். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம்.